இப்போ அன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து பாதியோடு நிப்பாட்டியிருந்தோம். அந்த வளையல திரும்ப எப்படி சுற்றுறோம் அப்படின்றத பாருங்கள். எங்கன நிப்பாட்டியிருக்கோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ எப்படி அங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே கம்மை போட்டு ஒட்டி காய வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் அப்படியேவும் இழுத்து இழுத்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சுற்றும் போது ஃபுல்லாக இழுத்து இழுத்து அப்படியே பட்டையாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக சுற்றுங்க. வேகமாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. பொறுமையாக சுற்றுங்க. பொறுமையாக சுற்றிட்டு வந்துட்டு அந்த இடத்துல ஃபினிஷிங் ஆகிற இடத்துல எப்படி கம் போட்டு ஒட்டுறேன், எப்படி கட் பண்ணுறேன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கையை மட்டும் லூஸ் விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல விரலை மட்டும் லூஸ் விட்டிங்கன்னா லூஸாகவே வந்துக்கிட்டே இருக்கும். டைட்டாக நல்லா பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டே வந்துட்டு கம்மை போட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு இது இப்படி ஒட்டி இப்படி தடவிட்டிங்கன்னா அந்த மொத்த நூல்லையும் நீங்கள் கம் ஓட்டும் போது உங்களுக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறோம். நீங்கள் வெளியே எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்முக்கு சேர்த்தே ஒட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா? உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வளையல. இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் வரணும்னா நீங்கள் பொறுமையாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இந்த நம்ம எக்ஸஸாக இருக்கிற நூலும் எப்படி கம் சுற்றிருக்கோன்னு பாருங்கள், கம் ஒட்டியிருக்கோன்னு பாருங்கள். அதோடு சேர்த்து இப்படி எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இதை நீங்கள் அடுத்ததுக்கு வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம கலர் காம்பினேஷன் சரியாக தெரியல. ரெட் கலர் பேங்கிளுக்கு ரெட் கலர் த்ரெட்டே சுற்றின மாதிரி இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியலன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம எல்லோ கலர் பேங்கிள் எடுத்திருக்கோம். கீழே எப்படி ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். அதிலேருந்து அதே மாதிரி உங்களுக்கு டைட்டாக சுற்றிட்டு இந்த வழியிலையும் நான் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுங்க. எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். டைட்டாக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சுற்ற அதை நல்லா பட்டையாக வச்சுக்கிறணும். நீங்கள் உருண்டையாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உருட்டிக்கிட்டே வந்துடும். நீட்டாக ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தள்ளி தள்ளியும் சுற்றினாலும் அசிங்கமாக இருக்கும். அதே போல் ரொம்ப பக்கத்தில் ஒட்டி ஒட்டி வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நூலுக்கு மேலே நூல் வராமல் அந்த பக்கத்தில் பின்னாடி பக்கத்தில் அதாவது மேலேயும் எப்படி வருது அடியிலையும் எப்படி நீங்கள் வலையில் சுற்றும் போதே உங்களுக்கு தெரியும். அடியில் வர்றது கேப் இல்லாமல் வருது அப்படின்னு உங்களுக்கு வலையில் சுற்றும் போதே தெரியும்.
நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சுற்றும் போதெல்லாம் இந்த மாதிரி பட்டையாக இழுத்து இழுத்து சுற்றினா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். உருட்டிடாதீங்க. உருட்டி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வராது. பட்டையாக சுற்றி பக்கத்தில் ரொம்பவும் இடம் கேப் விட்டுறக்கூடாது, ரொம்பவும் பக்கத்தில் ஒட்டக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் டைட்டாக உங்கள் விரல பிடிச்சிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம லைவ் கிளாஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே கலரு அந்த மாதிரி இருந்தனால தான் கொஞ்சம் சரியாக தெரியலன்னு சொன்னீங்க. இப்போ இதில் நம்ம எல்லோ கலர் எடுத்து பிங்க்கு கலர் நூலில் தான் நம்ம சுற்றிட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம எடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக, நான் உங்களுக்கு கிளாஸில் சொன்னது 41 எடுத்திருக்கேன்னு சொன்னேன், 41 சுற்று சொன்னேன். இப்போ அதை விட கொஞ்சம் 10, 20 அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு தடவை எடுக்கும்போது உங்களுக்கு கம்மியாக வருதா கூட வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு ஒரு வளையலுக்கு சுற்றும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 கட் பேங்கிள்ஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2 கட் பேங்கிள்ஸ்க்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு. எக்ஸஸாக வரதை பற்றி பிரச்சனை இல்லை. சும்மா வேஸ்ட்டாக தான் நமக்கு போகும். ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா அப்படியே வேஸ்ட்டாக போகும். ஆனால் கம்மியாக வந்தால் தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதிகமாக இருக்கிறனால எதுவுமே இல்லை. அதேபோல் கம்மு ஒட்டும் போதுமே இந்த மாதிரி பட்டையாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். உருட்டிட்டு ஒட்டினீங்கன்னா அசிங்கமாக இருக்கும். பட்டையாக ஒட்டி நம்ம அடியில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்டுக்கும் சேர்த்தே கம்மை வச்சு நீங்கள் ஒட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்குமே உங்களுக்கு லைட்டாக எனக்கு ஃபினிஷிங் முடியறதுக்கு கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதை விட இன்னும் நமக்கு ஒரு 2 சுற்று அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதுவும் கரெக்டாக வந்துடும். ஆனால் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். நீங்கள் திரும்ப ஃபுல்லாக பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. பேங்கிள்ஸ் ஃபுல்லாக முடிக்கணும்னு. இப்படி நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுற இடத்துல கம்மை போட்டு ஒட்டிட்டு அப்படியே அதையும் கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். கட் பண்ணி விட்டுட்டு அந்த கம் இருக்கிற இடத்துல அமுக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு காஞ்சிரும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். உருட்டி மட்டும் ஒட்டிடாமல் எப்படி பட்டையாக ஒட்டியிருக்கேன், எப்படி ஒட்டியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி ஒட்டிடுங்க. எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்றதையும் காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் வரணும். இது மாதிரி வந்தால் தான் நமக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்.